ஹாய் கைஸ், ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருந்தேங்க எப்படா ப்ரெட் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 750 ml ஆஃப் வந்து வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகரும் 1 பேக்கெட் ஆஃப் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா ஈஸ்ட் எல்லாம் க்ரோ ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 500 கிராம் மைதா ஃப்ளோரும் அண்ட் வந்து 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் 500 ml ஆஃப் வாட்டரும் ஆல்ரெடி க்ரோ பண்ண ஈஸ்ட்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாஃப்டா வர மாதிரி செய்யுங்க. நெக்ஸ்ட் இது ஸ்டிக்கியே இருக்கும்போது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு டேபிளில் சேஞ்ச் பண்ணிட்டு இழுத்து பிசையும் போது நல்லா வந்து சாஃப்டா வரும். அடுத்து ஒரு பவுலில் வந்து எண்ணெய் தடவி விட்டு இந்த மாவை வந்து எடுத்து வச்சிருங்க. 2 hours கழிச்சு வந்து பார்க்கும்போது அது வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதை ஒரு டேபிள் மேலே சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருங்க. அதை வந்து மடிச்சுட்டு எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லாம கரெக்டாக அந்த பேன் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு எடுத்து வச்சிருங்க. இருக்கிற இடத்துல ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கும்போது நல்லா ப்ரூஃப் ஆகி வரும். நெக்ஸ்ட் ஓவனை 350 Fahrenheit ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பேனை எடுத்து உள்ள வச்சிடுங்க. 40 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது பிரெட் ரெடி.